அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து இறால் கிரேவி செய்கிறேங்க. உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 1 கிலோ இறாலுங்க. க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணும்போது மேலே ஒரு கோடு மாதிரி ஒன்று வருங்க. கீழே அந்த பின்பகுதியும் ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஆனால் அதுக்குள்ளே டஸ்ட்டு அது எடுத்துடணும். எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊறணுங்க. ஊற வச்சு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு 1/2 மேஜைக்கண்டி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது அப்படியே வச்சிடலாம். ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ வந்து முன்னே ஒரு சாமான் அரைக்கிற ஒன்று இருக்குது. வெங்காயம் தக்காளியும் அரைக்கணும். இது வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். தக்காளி 1, பல்லாரி வெங்காயம் 1 வச்சுருக்கேங்க, வெட்டி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபேன் வச்சுருக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். அரைச்சி வந்திருக்கோம்ல, வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கிறேன். அரைச்சி செஞ்சாதாங்க நம்மளுக்கு கிரேவியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினா போதும். தக்காளி அரைச்சி தக்காளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மற்ற மசாலா எதுவும் போடலைங்க. இது மல்லித்தூள் மட்டும் போட்டுக்குவேன். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். ஆயிலெலாம் லேசாக விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலாலாம் சேர்த்துருக்குறேன். இறால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள்தூள்லாம் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மல்லித்தூள் மட்டும் 1/2 மேஜைக்கண்டி போடுறேன். கொஞ்சமாக காட்டாமல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இறாலில் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால் காட்டாமல் சேர்த்தா போதும்.
இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அரை மஞ்சள் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். நல்லா ஆயிலெலாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தேங்காய் பால் வந்து மூடி தேங்காய் பால் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மணமாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா பாருங்கள், தண்ணியெலாம் சுண்டிடுச்சு பாருங்கள். கரெக்டான பக்கமாக வந்துடுச்சு. இப்படி தாங்க இருக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரொட்டி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.